Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ளோட ஏஜ் வந்து 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Her father wants to get 20 lakhs when his ward becomes 22 years. அதாவது 20 yearsல வந்து 20 lakhs வேணும். இது வந்து ஒரு ஃபியூச்சர் அமௌண்ட். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா n. இது வந்து நம்ம 20 அப்படின்னு எடுத்துப்போம். அண்ட் ஃபியூச்சரில் வேண்டிய அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 lakhs. 20 lakhs எழுதியாச்சு. வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா he opens an account with a bank at 10% rate of compound interest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் வந்து he should deposit at the end of every month அப்படின்னு கேட்டிருக்காங்க in this recurring account. ஸோ மந்த்லி அப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம 10% per annum அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக 10/100 இதை டிவைட் பண்ணால் 0.1 வரும். பட் இது மந்த்லி பேமெண்ட்டாக இருக்கிறனால இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணோம் எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னா அந்த பீரியாடிக் பேமெண்ட் ஸ்மால் ஏ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா A/I. பட் இது வந்து இயர்லி கிடையாது, ஸோ மந்த்லி. அதனால நம்ம டிவைடட் பை கே அப்படின்னு போடணும். இந்த இடத்துல 1 + I. ஸோ எங்கெல்லாம் I இருக்கோ அது வந்து டிவைட் பை கே அப்படின்னு வரும். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இன்டு கே அப்படின்னு வரும், -1. ஸோ இதில் கேவோட வேல்யூ அப்படின்றது தான் வந்து 12. ஏன்னா இது வந்து எவ்ரி மந்த் இல்லையா, நமக்கு 1 இயருக்கு வந்து 12 மந்த் இருக்கு. ஸோ இப்போ இது வேல்யூலாம் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 20 lakhs வந்துடும் ஏவோட வேல்யூ, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ I வந்து 0.1, இது டிவைட் பை 12. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1 + மறுபடியும் இது வந்து 0.1 டிவைட் பை 12. இது தனியாக ஹோல் பவர் n வந்து 20 அண்ட் இன்டு கே வந்து 12. அதுக்கப்புறம் -1. இதோட ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க. இந்த டேர்ம் அப்படியே வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த 0.1/12 அப்படின்றதே வந்து இந்த இடத்துல இன்டூ அப்படின்னு வந்துடும். ஸோ 20 lakhs into 0.1/12 equal to A into இது நம்ம டிவைட் பண்ணும்போது 1 + 0.008333 அப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்ம ஒரு டெசிமலோட ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். பவர் வந்து 240 -1. இப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது 20 lakhs into 0.1/12. இதோட சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 16666.666 அப்படின்னு போகும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 67 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு A into 1.0083 ஹோல் பவர் 240 -1. கொஸ்டின்ல வந்து 1.0083 பவர் 240 வந்து 6.194 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 6.194 அப்படின்றத சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். 6.194 -1. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் எழுத போகிறோம். ஸோ முதல்ல இந்த A இன்ட்டு இங்கே 1 சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் 5.194 வரும், ஈக்குவல் டு 16666.67. இப்போ ஏவோட வேல்யூ 16666.67 ஹோல் டிவைடட் பை 5.194. ஸோ இது ஆஃப்டர் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ A equal to 3208.83. ஸோ இவ்வளோ ருபீஸ். ஸோ இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ருபீஸ் 3209 அப்படின்னு வரும்.